வணக்கம் and welcome to Happy Life channel. இன்னைக்கு நம்ம இந்த crochet ப்ராஜெக்ட்டை எப்படி finish பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு 4 inch அளவுக்கு நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இந்த crochet ஹூக்கை வந்து அப்படியே வெளியே எடுக்க போறோம். வெளியே எடுத்துட்டு இப்படி இழுத்து விட்டுருங்க. இதுவே சீல் ஆயிடும். இப்போ நம்ம பின்னாடி திருப்பி இத லாக் பண்ணிடலாம். பேக் சைடு திருப்பிட்டு இந்த மாதிரி ஒரு செயின்ல விட்டு இத வந்து இப்படி கிராப் பண்ணி எடுத்துட்டு வர போறோம். செயின் ஃபுல்லா விடாதீங்க. பேக் லூப் மட்டும் தான் நம்ம வர்க் பண்ண போறோம். அந்த ஹூக் வந்து ஃப்ரண்ட் சைடுல போக கூடாது. இந்த மாதிரி உங்களால எந்த செயின் வந்து ஈஸியா உள்ள போய் வெளியே வர முடியுதோ அந்த செயின்ல உள்ள போய்ட்டு இந்த மாதிரி நூலை வந்து வெளியில கொண்டு வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து இந்த crochet ஹூக்லயே இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணி வெளியில எடுத்துடலாம். இதுக்கு வந்து இப்படி தான் பண்ணனும் பேட்டர்ன் கிடையாது. நம்மளோட டிசைன் வந்து எதுமே ஸ்பாயில் ஆகாம அது த்ரெட்க்கு மேலயே நம்ம போட்டுடலாம் இத. ஒரு குறிப்பிட்ட லெந்த் வரைக்கும் நீங்க ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு அதுக்கு அப்புறமா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல போட்டா அது இன்னும் கொஞ்சம் நல்லா லாக் ஆகும். ஒரே டைரக்ஷன்ல போக கூடாது. இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல எடுத்துட்டு போங்க. Four inch thread விட்டு கட் பண்ணீங்கனா உங்களுக்கு ரொம்ப லெந்தா இருக்காது. சோ ஈஸியா உங்களுக்கு முடிஞ்சிரும். நான் உங்களுக்கு நல்லா டீடைலா காமிக்கணும்ன்றதுக்காக தான் நல்ல பெரிய thread எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு சீல் பண்ணாலே போதும். நீங்க இத கட் பண்ணிடலாம் இங்க கூட. இப்போ பாத்தீங்கன்னா இத நான் நல்லா சீல் பண்ணி வச்சிருக்கேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஊசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்க ஒரு ஊசி எடுத்து இந்த நூலை வந்து இப்போ நம்ம கோத்துக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்க லூப்ல மட்டும் தான் நான் வர்க் பண்ண போறேன். இதுவுமே நம்ம பேக் லூப்ல மட்டும் தான் வர்க் பண்ணனும். நம்ம ஊசியோ நூலோ ஃப்ரண்ட் சைடுல போக கூடாது. இப்படி அட் a டைம் எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த மாதிரி ஃபுல்லா விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் நமக்கு சீல் ஆயிடுச்சு. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ண போறேன். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் எவ்வளோ நூல் வேணுமோ அவ்வளோ நூல் நம்ம அட் a டைம் விட்டுட்டு ஒரே வாட்டி நம்ம இந்த மாதிரி புல் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். இந்த சீலிங் போதும். நம்ம இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். இதான் ரெண்டு மெத்தட் நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எண்ட் பண்றது. இதே மாதிரி தான் எல்லா crochetக்கும் நம்ம வந்து சீல் பண்ணனும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Happy life.